ஆடி கிருத்திகை சண்டே வேற கூட்டம் ஒரு பக்கம் நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்தது. கோபுரத்துக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ அதை ஸ்டீல் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 rupees டிக்கெட்ல வரவங்களும் சுத்திக்கிட்டு தான் வரணும். டிக்கெட்ல வரவங்க சாமி பாக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. நாங்க 3 hours சாமி பார்த்தோம். குழந்தையோட ஏஜ் 1 yearக்குள்ள இருந்தாலோ இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 60+ years இருந்தாலோ டேக் போடுவாங்க. அதை போட்டுட்டு தனியா கியூல போலாம். இந்த கியூல போனா வழக்கமா பாக்குறதை விட கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்ததும் சார்மி வாட்டர் மெலன் கேட்டா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பீச்ல விளையாட வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். காலையில இருந்தே லேசான தூறல் இருந்துகிட்டே இருந்தது. நாங்க பீச்ல இருக்கும் போதும் தூறல் தான். கிளைமேட் நல்லா இருக்குன்னு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே உக்காந்துருந்தோம். பாப்பாக்கு சங்கு கிடைச்சது. அதை அவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அவ வாங்கின பொம்மைய வச்சு தம்பி நினையாம கவர் பண்ணிட்டோம். எப்பவும் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இந்த டைம் பீச்ல விளையாடினது செம ஃபன்னா இருந்தது. கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். நைட் 7 o'clock தான் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 2-3 hours போல டைம் இருந்தது. ரூம்லயே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பஸ்க்கு கிளம்பணும். பஸ்ல அப்பர் ஷீட் புக் பண்ணதுனால கொஞ்சம் செட்டில் ஆக டைம் ஆச்சு. அந்த கேப்லயே சார்மி ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவ வாங்கிட்டு வந்த கலரிங் புக்ஸ் எல்லாம் வச்சு கலர் பண்ணிட்டே வந்தா. சார்மிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த ஜர்னி ஜாலியா இருந்தது.